எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் பார்த்தாவே தெரியும் நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். பிரியா வீட்ல நம்ம கிச்சனுக்கு மட்டும்னா எப்படி? இத்தனை நாளா பெரிய வீட்டு கிச்சன்ல இருந்தேன். அதுதான் 1 வாரம் ஆச்சுல்ல. போன ஞாயிற்றுக்கிழமை போனது, நம்ம முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே வந்தோம். ஃபுல்லா 1 வாரம் வந்து பிரியா வீட்ல தான் இருந்து வீடியோவை நம்ம போட்டிருப்போம். நீங்க எல்லாருமே நல்லா பார்த்து கமெண்ட் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா, நம்ம தீபாவளி உடனே வந்ததுனால, நம்ம அங்கேயும் இருக்க முடியாது. ஒரு 10 நாள் கூட இருக்கலாம் தான். ஆனா வந்து தீபாவளி வேற வந்துருச்சுங்களா, ஒரு 2 நாள்ல. இங்க பையன் தனியா இருக்கிறான். நம்மளும் வீடு வாசல் சுத்தம் பண்ணணும். நம்ம வீட்ல செய்யணும். மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து தீபாவளிக்கு வந்து கூப்பிட்டோம். லீவே இல்லையாம் அவருக்கு வந்து. அங்கேயே வீட்டுக்கு கூட வருவாரா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு பிரியா. காலையில கூட கேட்டேன் நானு. அதனால வந்து சரிம்மா பார்த்து பண்ணிக்க, பக்கத்துல தானே, நீங்க பார்த்து தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்லருந்து தான் இனிமேல் நம்ம வந்து சமைக்க போறோம். நான் வந்து பஸ்லேருந்து இறங்கி வரும்போது கோயம்புத்தூர்ல, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து ஒரு வேன்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கருப்பு கலர்ல இந்த மாரி கடாயி, அப்புறம் வந்து தோசை கல்லு, மண்ணுல வந்து தோசை கல்லு, இந்த மாரி நெறைய கூட்டம்னா கூட்டங்க. ஒரே ஒரு 1 மணி நேரத்தில எல்லாமே பிச்சுன்னு போயிடுச்சு. அப்படி வாங்கின்னு போயிட்டாங்க. இது வந்து ரூ. 500ன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம ரூ. 500க்கெல்லாம் வேணாம். ரொம்ப லேசா இருக்குதுங்களா, ஒரு வேளை சூடு யாருனா வெடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு இருந்தேன். ஆனா நெறைய பேர் வாங்குனாங்க. அதனால சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ரேட்டு பேசி பேசி ஒரே பிக்ஸடா ரூ. 250ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வாங்குனாங்க. நானும் இந்த மண் பாத்திரம் வாங்கினேன். அழகா இருந்தது. மூடி புடியோட சேர்த்து. இது 2 பக்கமும் புடி இருக்கா, நல்லாயிருக்கு நல்லா அப்படின்னு சுத்தம் சொல்லிட்டு. போய் வச்சிருக்காங்க ஆ. பிரியாணிக்கு. ஆனா இது எப்படி உடைக்கும்னு தெரியல எனக்கு. மண் சட்டியில போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த புடியெல்லாம் புடிச்சு தூக்கும்போது எப்படி இருக்குன்னான்னு சொல்லிட்டு. அழகா இருந்தது. கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்கலாம் நம்ம சமையலு. வாங்கிட்டு சமைச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி ஆமா. இருக்குன்னு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் சட்டி வாங்கிட்டு வந்தோம். முதல்ல அத பழக்கப்படுத்திக்கோ. ஆமா. இது பழக்கப்படுத்துறத நம்ம சேனல்ல வீடியோவே போட்டிருப்போம். அதாவது இப்ப நீ இத பழக்கப்படுத்தி இல்ல செய்யணும். தெரியாதவங்களுக்கும் நான் சொல்றேன். சோறு வெடிச்ச தண்ணி வந்து ஃபுல்லா வந்து ஊத்தி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணிக்கு நம்ம வந்து அவ்வளோ தண்ணி வடிக்க மாட்டோம்ல, சாதம் வடிக்கிற தண்ணி. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட இது ஃபுல்லா ஊத்தி ஒரு 2, 3 நாளைக்கு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து அத ஊத்திட்டு கழுவிட்டு, மறுபடியும் நம்ம அரிசி கழுவுறோம்ல, அந்த தண்ணி ஊத்தி வைங்க. இப்படி 1 வாரத்துக்கு கொஞ்சம் இந்த மாரி அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடிச்ச தண்ணியே ஊத்தி பழகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லாயிருக்கும். இந்த பிசுறு, இந்த பெயிண்ட் மாரி இருக்கு இல்லையா, அந்த மண்ணு அதெல்லாம் வந்து வராம நல்லா சுத்தமா இருக்கும். நான் இப்படி தான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் நான். நீங்க வேணா போயிட்டு பாருங்க. சூப்பரா இருந்தது மண் சட்டி. எனக்கு புடியோட புடிச்சது நல்லா இருந்துச்சு. ஆமா. அழகா இருக்குல்ல. ம். காலையில வந்து தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான, சிம்பிளான தேங்காய் இல்லாம ஒரு சட்னி தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள் தான். வீட்ல இருக்கிற பொருள வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் தோசைக்கு அப்படின்றதுனால, நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன எடுத்து வச்சிருக்க எல்லாம் சொல்லு முதல்ல. வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஒவ்வொன்னா ஓ! சொல்லிக்கலாம். சரி. பிரியாவ நம்ம கல்யாணம் பண்ணி குடுத்தோம் பார்த்தீங்களா, அப்போ கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. நானும் சரி, பிரியாவும் சரி. வரும்போது வந்து கட்டி பிடிச்சின்னு, "அம்மா இரும்மா, இரும்மா, இன்னும் 2 நாளைக்கு இரும்மா" அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டோம், அங்க இருக்கிறதா, இங்க பையன பார்க்குறதா, இங்க இருக்கிறதா, பையனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, நம்ம எங்க ஒண்ணா இருக்கலாம். நம்ம பையன பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாங்க, அவங்க பார்த்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். இப்போ அவன 1 வாரம் விட்டுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவான், எப்படி தூங்குவான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான், காலையில எழுந்து வரும்போதே மேலேருந்து அப்படியே, "அம்மா டீ ஆச்சான்னுவான்." நான் ரெடியா டீ போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவன எழுப்புவேன். வந்தவுடனே டீ குடுத்துருவேன். அப்புறம் கிளம்பும்போது, "அம்மா டிஃபன் ரெடி பண்ணிடணுமா?" அவன் 10 நிமிஷம் வர முன்னே பண்ணிடுவேன். யாரை போய் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருந்தது. அதனால தான் சீக்கிரம் வந்துட்டோம். ரொம்ப கவலை தான். பிரியா இவ்வளோ தூரம், ஏன்னா திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில போ முடியாது. எப்படி பார்த்தாலும் 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகலையா எங்க? பிரியா வீட்டுக்கு போறதுக்கு? 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம்லாம் ஆகாது. பஸ்ல போனா 8 மணி நேரம் நீ இறங்கி ஏறி நம்ப போறதுக்கெல்லாம். இங்கிருந்து வீட்லேருந்து போனோன்னா, வீட்ல இருந்து பஸ் போனா ஸ்டாண்டுக்கு இங்க போயிட்டு இருந்து நீ ம். காஞ்சிபுரம் போனோம், ஆமா. கோயம்புத்தூர் போனோம், கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் போனோம், சேலத்துல இருந்து கள்ளக்குறிச்சி போனோம். அதான். அதனால வந்து ரொம்ப லாங்குன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? இப்போ பாருங்க, நம்ம சட்னிக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதிகமா வேணாம். கொஞ்சம் மனச வந்து தைரியப்படுத்தின்னு பழகிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கணும். அவருக்கு இன்னும் ரொம்ப ஃபீலிங். ஆனா அப்பா, ஆனா பிரியா 2 பேரும் ஓடுவாங்க, கூட்டின்னு வருவாரு. பிரியா, நான் "அப்பா வேணாம்ப்பா, வெயிலா இருக்கு, நான் ஆட்டோல கூட வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவோம் ஒரு முறை வரும்போது. வராத பிரியா, "நான் வந்து கூட்டின்னு வரேன், எதுக்கு நீ ஆட்டோல வரேன்னு" சொல்லிட்டு கஷ்டப்படாம போவார். எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி, சாயங்காலம் இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, போயிட்டு வண்டியிலேயே கூட்டின்னு வந்துருவாரு. இப்போ கொஞ்சம் 4 கிலோமீட்டர் பக்கம் தானே, ஆனாலும் நானே போயிருவேன் போயிட்டு நேரா. போயிட்டு வந்துருவாரு. ஏதாவது வேணும்னா கூட, மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு 2, 3 நாள் டியூட்டிலேருந்து வர முடியலன்னா, எல்லாம் அப்பா வாங்கின்னு போய் குடுப்பாரு. இப்போ அதான் சொல்லிட்டு வந்தேன் மாப்பிள்ளைக்கும்.
நீங்கள் வரும்போதே எதாவது வேணும்னா சொல்லிடு பிரியா, அவர் வாங்கின்னு வந்து கொடுப்பாரு. அவர்கிட்ட சொன்ன பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கவலையோட தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப கவலையோட தான் நாங்கள் வந்தோம். ஆனால் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் எண்ணெயும் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு. பச்சை மிளகா வந்து வீட்டில் இல்லைங்களா, இது வெறும் பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் 3 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம குட்டி செடியில் ஒரே ஒரு செடி இருந்ததுங்களா, சின்ன சின்ன மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கினேன். 2 சேர்த்துக்கலாம். சின்ன கப்பு பாருங்கள், இதில் வந்து ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலை, ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, அதே கப்பு அளவு வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம், அப்போ தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கணுமா? ஆமாம், கொஞ்சம் வேர்க்கடலையும் வதங்கணும்ல, வறுப்படணும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினாலும் கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். பாருங்கள், வெங்காயம் வேர்க்கடலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக புளி, டேஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாயிடும், சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். புளி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு வறுக்கணும்னு இல்லை, கலந்து விட்டுட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா வறுப்பட்டுடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்தது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? இல்லை, நம்ம விருப்பம் தான், கெட்டியாக சாப்பிட்லாம். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தண்ணி சட்னி எப்படி வேணா சாப்பிட்லாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம விருப்பம் தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சட்னி தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 உளுந்து, சும்மா அந்த டேஸ்ட்டு. 4 உளுந்து இல்லை, 12 உளுந்து இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த வாழை இலை பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு மேலே ஆச்சுங்க வாங்கி. 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு தானே. நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னே 2-3 நாள் முன்னாடி வாங்கினது. பிரியா வீடியோக்காக இந்த அதிரசம் ஏதோ ஒன்று வைக்கிறதுக்காக வாழை இலை வாங்கிட்டு வச்சு கூடையில் வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு உடனே 2 நாளே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்களா. இவர் ஒரு இலை வாங்கிட்டு, வீடியோக்கு மட்டும் 1 வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் 5-6 இலை வாங்கிட்டு வருவார். அது வேஸ்ட் ஆகாமல் கவரில் போட்டு சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனோம். அப்படியே பாருங்கள் பச்சையாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது. இல்லை சொல்கிறேன், வாழை இலை வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு தோசை ப்ளைன் தோசை, இன்னொரு தோசை முட்டை தோசை. முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிட்டு, இவருக்கு வந்து அது மேலே வந்து மிளகுத்தூள் போடணும், அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் போடணும், உப்பு போடணும். அப்படியே லைட்டாக கொஞ்சம் நெய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மேலே வந்து தோசை மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். அந்த முட்டை வந்து சப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக அப்படி வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அவர் ஆசைக்கு கேட்டதை செஞ்சு கொடுத்துடலாம். ஆமாம், இல்லை கமெண்ட்டில் அவங்களே சொல்லிக்கிறேன். அவர் கேட்குற ஆசைக்காக ஒரு முட்டை தோசை போட்டு கூட மலரமா அப்படின்னு சொல்லணும் அவங்களே. நல்லா அழுத்தி விட்டுட்டா தோசை வந்து சூப்பராக வெந்துடும். முட்டை தோசையும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. நார்மலி தோசை, ஒரு நெய் முட்டை தோசை. முட்டை தோசை, நெய் முட்டை தோசையா? அதுக்கு பொட்டுக்கடலை எல்லாம் வறுத்து செஞ்ச சட்னி. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்சி மிளகா எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சட்னி இது. ஆனால் நான் அந்த சட்னி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து, முட்டை தோசை எடுக்க மாட்டேன், ப்ளைன் தோசை தான் எடுக்கிறேன். எடுத்துட்டா இன்னொரு தோசை ஊற்றி கொடுக்க சொன்னால் அதனால் வேணாம். கொஞ்சோண்டு உப்பு கம்மியாகுது, சரியாக போயிடும். உங்களுக்கு சரியாக போயிடும், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், அதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஒரு சூப்பராக ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வந்தோம், அதே அவங்கள காமிச்சேன். ரேட்டு வந்து நம்ம அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டு தான் வாங்கினோமே. அந்தளவுக்கு வந்து ரேட்டு 500 600 வேஸ்ட்டு. கம்மியாக 250 ரூபா அந்த மாதிரினா வாங்கலாம். அதை நீங்கள் எங்கன்னா கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஒரு அருமையான சட்னியும் தோசையும் செஞ்சாச்சு காலையில் டிஃபனு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தோசை செஞ்சு பாருங்கள், சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.